வியாபாரிகளே, உங்களுடைய வியாபார நிறுவனம் நன்றாக நடைபெற வேண்டுமா? தொழில் அபிவிருத்தி வேண்டுமா? தொழில் நிறுவனங்கள் மேம்பட வேண்டுமா? நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய தாந்திரீக பரிகாரத்தை செய்தால் போதும், வியாபாரம் பல மடங்கு பெருகும், ஜனவசியம் உண்டாகும், பணம் பெருகும், லாபம் பெருகும், தொழில் நிறுவனங்கள் லாபத்தில் மேன்மை அடையும். இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு 4 பொருட்கள் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி 1, அரகஜா சிறிதளவு, கசகசா சிறிதளவு, குப்பைமேனி பொடி சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, இதெல்லாம் எடுத்துங்க. இதுதான் தேவையான பொருள். இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா, பரிகாரத்தை முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அமாவாசையில் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய முறையை இப்போது பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்யறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் ஒரு ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் பேனா அப்படின்னு இருக்கும், ப்ளூ கலர் நீல நிற மார்க்கர் பேனாவால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து கொள்ளுங்கள். ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரைகிறது அப்படின்னு தெரியலைனாக்கா, நான் மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை மார்க்கர் பேனாவால் கண்ணாடியில் வரைந்து கொள்ளுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அரகஜா பொடி அப்படின்னு வாங்கி வச்சுருப்போம். அந்த அரகஜா பொடியை நல்லா தண்ணி விட்டு மை மாதிரி குழைக்கணும். மஞ்சள் குழைப்போம் இல்லையா? போட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள் நம்ம குழைப்போம் இல்லையா? அந்த பதத்தில் இந்த அரகஜா மையை எடுத்து ஸ்வஸ்திக் முத்திரையினுடைய நடுப்பகுதி, மையப்பகுதி, அந்த இடத்துல இது ஒரு பெரிய ஒரு ரூபாய் சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய பொட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வஸ்திக் முத்திரையில் நம்ம ஏற்கனவே மையப்பகுதியில் அரகஜா மையை வச்சுருப்போம். அது மேலே என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னா, இந்த கசகசா பொடி, குப்பைமேனி பொடி, பச்சை கற்பூரம் 3 நல்லா போட்டு மேஷ் பண்ணுங்க. நல்லா கலக்கி இந்த பொடியை எடுத்து அந்த அரகஜா மை மேலே வைங்க. ஒன்றும் இல்லை, மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி இதை வச்சுருக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி வைத்த பிறகு இந்த நிலை கண்ணாடிக்கு சிறு பூஜை செய்து எங்கே கொண்டு வைக்கணும்னா, வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய உங்கள் கடைக்கோ தொழில் நிறுவனங்களுக்கோ வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கண்ணில் பட மாதிரி வச்சுருங்க. வாடிக்கையாளர்கள் இந்த கண்ணாடியை பார்க்க 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 மீண்டும் 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 உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு வருவாங்க. பணம் வந்து கொண்டே இருக்கும், லாபம் பெருகி கொண்டே இருக்கும், பண ஈர்ப்பு உண்டாகும். பிரபஞ்சத்திலிருந்து பணத்தை ஈர்த்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்வு சிறக்க என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த எண்ணுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னிடம் ஜாதகம் பார்த்து அத்தனைக்கும் பரிகாரங்கள், பூஜைகள், தாந்திரிக பரிகாரங்கள் அத்தனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.